ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அஜூஸ் vlog. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் பர்ஃபி செய்கிறது எப்படி வாங்க பார்க்கலாம். அதுக்கு நாங்கள் ஒரு 3 தேங்காவை இந்த மாதிரி துருவி பூ எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி அதில் ஒரு கடாயை வச்சு அதில் நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் காஞ்சி வந்ததும் அதில் நம்ம கொஞ்சமாக கேஷ்யூ நட் ஆட் பண்ண போகிறோம். கேஷ்யூ நட்டை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அதை எடுத்து நம்ம தனியாக வச்சுட்டு அடுத்து நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவையும் அதுக்கு ஒரு 4 டம்ளர் அளவுக்கு சீனியும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். இதுதான் இந்த தேங்காய் பர்ஃபி செய்கிறதோட மெயின் ப்ராசஸ். இதை நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour கிட்ட இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிரும். நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம். இதை அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதில் கொஞ்சமாக நம்ம நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி வர்றது தெரியுது. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற கேஷ்யூ நட்டையும் திருப்பி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது நமக்கு தெரியுது. இன்னும் ஒரு 5 minutes அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். ஓகே, அது இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிச்சு நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம கொஞ்சமாக நல்லா நெய்யை தடவி எடுத்துக்கலாம். நல்லா இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த இதை இந்த பிளேட்டில் நல்லா ஒன்று போல் ஸ்ப்ரெட் பண்ணி வைப்போம். எல்லாமே போட்டு நல்லா ஒன்று போல் நல்லா அதை ஒரு ஃப்ளாட்டாக சர்ஃபேஸில் வர மாதிரி நம்ம அதை செட் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக ஒன்று போல் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அதை சூடாக இருக்கும் போதே நம்ம இப்படி வச்சிட்டோம்னா அப்போ அதுதான் செட் ஆகும். எல்லாமே போட்டு நம்ம நல்லா செட் பண்ணுவோம். இப்போ நல்லா நம்ம அமுக்கி விட்டுட்டு நல்லா செட் பண்ணுவோம். இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு நம்ம நல்லா ஒன்று போல் செட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணோம்னாலே அது வாட்டுக்கு செட் ஆயிரும். நமக்கு பீசஸ் போடுறதுக்கு இப்படி செட் பண்ணி வச்சாதான் அது கொஞ்சம் நல்லா வரும். நம்ம இதை செட் பண்ணி வச்சிட்டோம். அதை நம்ம ஒரு 3 to 4 hours நல்லா ஆற விட்டுருவோம். ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி பீசஸ் போடலாம். அதை நாங்கள் நல்லா ஒரு 3 to 4 hours நாங்கள் அதை நல்லா ஆறுறதுக்கு வச்சிட்டோம். ஆறுனதுக்கப்புறம் இப்போ நாங்கள் அதை பீசஸ் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு தேவையான என்ன ஷேப்னாலும் நீங்கள் பீசஸ் போட்டுக்கலாம். இதான் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நம்ம வீட்டில் செஞ்ச கோகோனட் பர்ஃபி. தீபாவளிக்கு நாங்கள் செஞ்ச ஸ்வீட் இது தான். உங்கள் வீட்லேயும் நீங்கள் என்ன ஸ்வீட் செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள்.
இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஜூஸ் vlog. Thank you.